ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். கேரளாவில் இருக்க திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல கள்ளியூருங்கிற ஒரு சின்ன அழகான ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஜூலை மாசம் 2016 காலையில போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பதட்டமா அந்த ஏரியாவை சேர்ந்த மக்கள் ஃபோன் பண்றாங்க. சார், இங்க ஒரு வீட்டில் ஒரு கிரைம் நடந்திருக்கு, உடனே கிளம்பி வாங்கங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே போலீஸ் ஆஃபீஸரும் அந்த வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. அந்த வீட்டை சுத்தி எங்க பார்த்தாலும் மக்கள் கூட்டமா இருக்கு, எல்லாருமே பயங்கர பதட்டமா இருக்காங்க. அப்ப போலீஸ் ஆஃபீஸர் அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. போலீஸ் ஆஃபீஸரும் அந்த வீட்டுக்குள்ள போனாங்கல்ல, அந்த வீட்டு லிவிங் ரூம்ல ஒரு 40 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபரோட சடலத்தை பார்க்கறாங்க. கொலை அப்படின்னா அவ்வளவு கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காரு. அந்த நபரோட தலையில ஒரு கடுமையான ஆப்ஜெக்டை வச்சு தாக்குனதுல அவரோட மண்டையோட செதஞ்சி எங்க பார்த்தாலும் ரத்தமா இருக்கு. பார்த்தவனே தெரியுது அவர் இந்த இன்சிடென்ட் நடந்த அடுத்த செகண்டே மரணம் அடைஞ்சிருப்பாருன்னு. அப்போ போலீஸ் அந்த கிரைம் சீனை ஃபுல்லாக செக்யூர் பண்ணிட்டு அங்கே இருக்கிற ஏரியா மக்கள் கிட்ட என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த ஏரியா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, சார், இந்த வீட்டில் மேரிதாசன் அண்ட் சீஜாங்கிற ஒரு தம்பதிகள் இருந்துட்டு வராங்க. 2 பேத்துக்குமே 40 வயசாகுது. இந்த தம்பதிகளுக்கு 2 குழந்தைகள் இருக்கு. இந்த இன்சிடென்ட் நடந்தப்போ காலையில் ஒரு 6 மணி இருக்கும் சார். இந்த வீட்டு பசங்க 2 பேரும் அலறி அடிச்சுட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாங்க. கத்தி கதறி அழுகுறாங்க. நாங்கள் அந்த ஏரியா மக்கள்லாம் சேர்ந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டோம். வீட்டை நோக்கி கையை காட்டுறாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா லிவிங் ரூமில் மேரிதாசனோட சடலத்தை பார்க்குறோம். எங்கே பார்த்தாலும் ரத்தமாக இருக்கு. அப்போ பக்கத்து ரூமில் போய் பார்க்கும்போது அங்கே இருக்கிற பெட்ரூமில் சீஜாங்கிற அந்த பெண்மணியை பார்க்குறோம். அவங்க கணவர் எப்படி தாக்கப்பட்டாரோ அதே மாதிரி இவங்க தலையிலையும் கடுமையான காயம் இருக்கு. அதே டயத்தில் இவங்க உடம்புல பல இடத்துல கத்தியால் குத்தின காயம் இருக்கு. மேலும் சீஜாவை நாங்கள் பார்க்கும்போது அவங்க உடம்பு ஆல்மோஸ்ட் அரை நிர்வாணமாக இருந்தது சார். ஸோ நாங்கள் அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னு நினச்சி தான் அந்த பெட்ரூமுக்குள்ளே போனோம். பட் உள்ளே போகும்போது இந்த சீஜாங்கிற பெண்மணியோட முனங்கல் சத்தம் கேட்டுது. அப்போ பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க உயிரோட இருக்காங்கன்னு. உடனே நாங்கள் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணோம், பெட்ஷீட்டில் அவங்க உடலை எடுத்துட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்த சீஜாவை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டோம். இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி வர சொன்னாங்க. இதுதான் சார் நடந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த ஏரியா பொதுமக்கள் சொல்றாங்க. சரி, இந்த தம்பதிகளோட 2 பசங்க எங்கன்னு கேட்குறாங்க. பார்த்தா 2 சின்ன பசங்களும் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அப்பா இறந்து போயிட்டாரு, அம்மா உயிர் பழப்பாங்களான்னு தெரியல. இப்போ அந்த சின்ன பசங்களை ஆசுவாசப்படுத்திட்டு போலீஸ் அதிகாரி கேட்குறாங்க, சரி சொல்லுங்கப்பா, என்ன நடந்துச்சு, நீங்க என்ன பார்த்தீங்கன்னு கேட்குறாங்க. சார், ஜென்ரலாகவே எங்களுக்கு காலையில் 6 மணிக்கு டியூஷன் இருக்கும். ஸோ 5:45 நாங்கள் அலாரம் வச்சு எந்திரிப்போம் சார். அதனால் நைட்டு எப்போவுமே எங்கள் அம்மா அப்பா சீக்கிரமாகவே எங்களை படுக்க வச்சுருவாங்க. சம்பவம் நடந்த முந்தின நாள் நைட்டு 9 மணிக்கு வழக்கம் போல் எங்கள் அம்மா எங்கள் 2 பேர்த்தையும் தூங்க வைக்கிறதுக்காக பெட்ரூமுக்கு வந்தாங்க சார். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் அப்பாவும் லிவிங் ரூமில் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நாங்கள் 2 பேரும் தூங்கிட்டோம். காலையில் 5:45 மணிக்கு அலாரம் அடிச்சது. நாங்கள் 2 பேரும் எழுந்து போய் பார்க்கும்போது லிவிங் ரூமில் எங்கள் அப்பா இப்படி கீழே கிடக்காரு. சுற்றி எங்கே பார்த்தாலும் ரத்தமாக இருக்குது. அவரோட உடம்புல அசைவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இருக்க பெட்ரூமில் போய் அம்மா கிட்ட சொல்லலான்னு போனால் அங்கே பெட்ரூமில் அம்மா ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்ச நிலையில் அவங்க தலையிலிருந்தும் ரத்தம் வருது. மயக்கமாக இருக்காங்களா இல்லை உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. அதனால தான் சார் பதட்டப்பட்டு நாங்கள் வெளியில் வந்து இந்த மாதிரி பொதுமக்கள் கிட்ட உதவி கேட்டோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஓகேம்மா, நீங்கள் நைட்டு எத்தனை மணிக்கு தூங்க போனீங்க? 9:30 மணிக்கு. அம்மா அப்பா அதுக்கப்புறம் டிவி பார்த்தாங்களா? சரி, நீங்கள் தூங்குறப்போ ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுச்சான்னு கேட்குறாங்க. இல்லை சார், எங்களுக்கு எந்த சத்தமும் கேட்கல, நாங்கள் அமைதியாக தூங்கிட்டு இருந்தோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ போலீஸ் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்குறாங்க, சார், உள்ள இவ்வளோ பெரிய கிரைம் நடந்திருக்கு, ஒருத்தவங்க தலையில் அடிச்சே கொலை பண்ணியிருக்காங்க, ஒரு பெண்ணை வந்து தவறாக நடந்து ஆல்மோஸ்ட் கொலை பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க கூச்சலிட்டு உதவி கேட்டிருப்பாங்கல்ல. இது ஒரு கிராமம், கண்டிப்பாக எல்லாருமே ஒரு 9-10 மணிக்கு படுத்துருவீங்க. ஊரே நிசப்தமா இருக்கும். அவங்களோட அலறல் சத்தம் கேட்கலையான்னு கேட்குறாங்க. ஒருத்தர் கூட சத்தம் கேட்கலங்கிறாங்க. அப்போ பக்கத்து வீட்டு நபர் என்ன சொல்றாரு, சார், நான் அன்னைக்கு சம்பந்தப்பட்ட இரவு வந்து 11 மணிக்கு தான் சார் தூங்க போனேன். அப்படி இவங்க வீட்டை கிராஸ் பண்ணி போகும்போது அவங்க வீட்டில் லைட்லாம் ஆஃப் ஆயிருந்தது. ஸோ கண்டிப்பாக அவங்க 11 மணிக்கு படுத்திருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ 11 மணி வரைக்கும் எந்தவித அசம்பாவிதமும் நடக்கல. காலையில் 5:45 உடல் கண்டுபிடிக்கப்பட்டதுனால நைட்டு 11 மணிலேருந்து காலையில் 5 மணி வரைக்கும் இந்த டயத்தில் தான் இந்த கிரைம் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இப்போ உயிருக்கு போராட்டி இருக்க சீஜாங்கிற அந்த பெண்மணியோட வாக்குமூலம் தான் ஒரு மிக முக்கியமான தடயமா பார்க்கப்படணும். பட் அன்பார்ச்சுனேட்டா அவங்க ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, ஐசியூல இருக்காங்க. உயிர் பிழைப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் அப்படி இருந்தாலும் அவங்க கண்முழிச்சு வந்து கொடுக்க போற தகவல் வந்து இந்த கேஸை கண்டிப்பா சால்வ் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து போலீஸுக்கு இருக்கு. இந்த டயத்துல போலீஸ் கிரைம் சீனை ஃபுல்லா செக்யூர் பண்ணி தேடி பார்க்கும்போது
கொலைகாரங்க எப்படி வந்தாங்க, எந்த பாயிண்ட் ஆஃப்ல வந்திருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ அவங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு டோர் இருக்கு. அந்த டோர் வந்து உடைக்கப்பட்டிருக்கு, அதோட லாக் வந்து உடைக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுல இருந்தே தெரியுது ஒரு ஃபோர்ஸ் என்ட்ரி இருக்கு, வீட்டுக்கு பின்னாடி கூட தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இப்போ போலீஸ் அடுத்து என்ன பண்றாங்க, மோப்ப நாய் உதவியோட இந்த கொலைகாரங்க எங்க போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் அந்த மோப்ப நாய் என்ன பண்ணுது, பேக் டோர் வழியா நிக்குது, அதுக்கப்புறம் அப்படி பின்னாடி கொல்லைப்புறமா வருது, அப்படியே ஃப்ரண்ட் டோர் வழியா வருது, அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு மெயின் ரோடுக்கு போது ஒரு ஸ்டேஜில் அந்த டாக் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. ஸோ இதுல இருந்து போலீஸுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த கொலைகாரங்க பேக் டோர் வழியா உள்ள வந்து கொலை பண்ணிட்டு இந்த கிரைமை பண்ணிட்டு அதே பேக் டோர் வழியா வெளியில போய் ஃப்ரண்ட் வழியா வந்து இங்க ஒரு மெயின் ரோட்ல வந்து மேபி ஒன்னு பஸ்ல ஏறி போயிருக்கலாம், இல்லைன்னா அவங்க பைக்லயோ கார்லயோ வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. இப்போ ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் இந்த கிரைம் சீனை ஃபுல்லா சல்லடை போட்டு தேடுறாங்க, கிரைம் சீன்ல ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே தெரியும், பேக் டோரை உடைச்சிட்டு தான் உள்ள வந்ததுனால, ஐ மீன் லாக்கை உடைச்சிட்டு உள்ள வந்ததுனால அந்த இடத்துல இந்த கொலைகாரங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த பேக் டோர்ல 2 விதமான ஃபிங்கர் பிரிண்டை கண்டுபிடிக்கிறாங்க. தட் மீன்ஸ் இந்த கிரைமை ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அந்த வீடை ஃபுல்லா சல்லடை போட்டு தேடுறாங்க, அந்த வீட்டுக்குள்ள நிறைய ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. அப்படி எல்லா ஃபிங்கர் பிரிண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த குடும்பத்தை சேராத, அதாவது இந்த குடும்பத்தில் இருக்க 4 பேர் தவிர யாரோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வீட்டு லிவிங் ரூம்ல ஒரு ஃபிங்கர் பிரிண்டை கண்டுபிடிக்கிறாங்க. பட் அந்த ஃபிங்கர் பிரிண்டையும் பேக் டோரை உடைச்சிட்டு உள்ள வந்தாங்கல்ல, அதுல 2 விதமான ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. அதுல இருக்க ஒரு ஃபிங்கர் பிரிண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ரெண்டுமே மேட்ச் ஆகுது. அப்போ ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் ரொம்ப டீப்பா போய் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பேக் டோர்ல இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இப்போ ரீசெண்டா வந்த ஃபிங்கர் பிரிண்ட், பட் லிவிங் ரூம்ல ஹால்ல இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொஞ்சம் ஓல்டான ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ இப்போ இது ரெண்டுமே மேட்ச் ஆகுது அப்படின்னா இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரன் இவங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமான ஒரு நபரா இருந்திருக்கணும், அவன் ஏற்கனவே வீட்டுக்குள்ள வந்திருக்கணும், அப்போ இவங்க வீட்டில் இருக்க லிவிங் ரூம்ல அவனோட கையை இந்த இடத்துல வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. ஜெனரலா இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும், அது எப்படிப்பா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இப்போ வந்தது இல்ல பழைய ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கறத வந்து ஃபாரன்சிக் டீம் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. பிகாஸ் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ல இருக்கிற ஈரப்பதம், தண்ணீரோட தன்மை, ஆயிலோட தன்மையை வச்சு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் இப்போ ரீசெண்டா ஃபார்ம் ஆனதா இல்ல ரொம்ப ஓல்டானதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ரீசெண்டான ஃபிங்கர் பிரிண்ட்லாம் ரொம்ப ஷார்ப்பா கிளியரா இருக்கும், கொஞ்சம் பழைய ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னா கொஞ்சம் ஃபேடா இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இது ஓல்டு இது நியூன்னு தெரியுது. தட் மீன்ஸ் பேக் டோரை உடைச்சிட்டு வந்த அந்த நபர் ஏற்கனவே இவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிருக்கான். அப்போ இந்த வீட்டுக்கு அவன் ஒரு பரிச்சயமான நபர் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. எந்த ஒரு கிரைமுக்கும் ஒரு மோட்டிவ் இருக்கும், அதுவும் கிரைம்லயே உச்சகட்ட கிரைமான கொலைக்கு வந்து தெளிவான மோட்டிவ் இருக்கும். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸ் அவங்க வீடு ஃபுல்லா சல்லடை போட்டு தேடும்போது இந்த கிரைமுக்குரிய மோட்டிவ் என்னன்னு தெரிய வருது, ராபரி. அவங்க வீட்டுக்குள்ள இருந்து நிறைய பணத்தையும் நகையையும் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த ஷீஜாங்கிற பெண்மணி உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது அவங்கள பெட்ஷீட்ல தூக்கி பொதுமக்கள் தான் ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. அப்ப சில பேர் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நோட் பண்ணிருக்காங்க, அந்த பெண்மணியோட கழுத்துல நெக்லஸ் இல்லைங்கிறாங்க. போலீஸ் கிட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் ஷீஜா எப்பவுமே கழுத்துல ஒரு நெக்லஸ் போட்டிருப்பாங்க, விலையுயர்ந்த தங்க நெக்லஸ், பட் அவங்க உடலை எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்களோ அப்ப அந்த நெக்லஸ் மிஸ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பா இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரன் இந்த நெக்லஸை திருடிட்டு போயிருப்பாங்கிற மாதிரி பொதுமக்கள் திங்க் பண்றாங்க. அது ஒரு வேலிடான பாயிண்டா பார்க்கப்படுது. அதே டயத்தில் வீட்லயும் பல பொருட்கள் திருடு போனதுனால இப்ப இந்த கிரைமுக்குரிய மோட்டிவ் வந்து கிளியராகவே ராபரிங்கிறது தெரியுது. பட் மோட்டிவ்ல 2-3 வகையான மோட்டிவ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மோட்டிவ் செகண்டரி லெவல் ஆஃப் மோட்டிவ்னு, அதாவது ஒருத்தன் ஒரு கிரைமை பண்றதுக்காக இந்த கிரைம் தான் பண்ண போறோங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருப்பான், அந்த கிரைமை பண்ணுவான், அந்த இடத்துல இன்னொரு கிரைம் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அப்ப ஏன் நம்ம இதையும் சேர்த்து பண்ணக்கூடாதுன்னு பண்ணுவாங்க. ஸோ இதுல இருந்து போலீஸ்க்கு என்ன தெரியுதுன்னா, இவங்க ராபரி கொள்ளையடிக்கணும் தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப இந்த பெண்ணை பார்த்திருக்காங்க, இந்த பெண் மேல ஒரு சபலம் ஏற்பட்டு அப்ப அதுக்கப்புறம் இந்த பெண் கிட்ட தவறா நடந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மோட்டிவ் ராபரி, வந்த இடத்துல இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன இந்த ஷீஜாங்கிற பெண்மணிக்கு கடுமையான தலையில காயம் ஏற்பட்டிருக்கு, நிறைய சர்ஜரி பண்றாங்க, ரத்த உறைவு ஏற்பட்டிருக்கு, பலவிதமான பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, அவங்க உயிர் பிழைக்கிறதுக்குரிய வாய்ப்பு கம்மிங்கிறாங்க. பட் அட் தி ஸ்டேஜ் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. பட் டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா,
தான் இந்த பெண்மணி கிட்ட வந்த நபர் தவறா நடந்திருக்கான். ஸோ அந்த கொலைகாரனுக்கு சொந்தமான பயாலஜிக்கல் மெட்டீரியலை சாம்பிள் எடுத்து வச்சிருக்காங்க. அது ஒரு மிக முக்கியமான தடயமா பார்க்கப்படுது. அதுல இருந்து கொலைகாரனோட டிஎன்ஏவை கண்டுபிடிக்க முடியும். பட் என்னதான் இந்த பெண்மணி கோமால இருந்தா கூட என்னைக்காவது ஒரு நாள் எழுந்து பேசுவாங்க. அப்ப இவங்களை கொலை பண்ணவங்க யாருங்கிறது தெரிய வரும். அப்படிங்கிறதுனால ஒரு நாள் இந்த சீஜா எழுந்து வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அவங்க ஒரு வருஷம் வரைக்கும் எந்திரிக்கலாம் என்ன பண்றது? அதனால பேரலா போலீஸ் வேற ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த கிரைமை பண்ணவன் அவங்க குடும்பத்துக்கு பரிச்சயமான ஒரு நபராக இருக்கலாம். அது பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கலாம், பக்கத்து தெருக்காரனா இருக்கலாம், பக்கத்து ஊருக்காரனா இருக்கலாம், நெருக்கமான குடும்ப உறவா இருக்கலாம். ஸோ அதனால இவங்க குடும்ப உறவுகள் கிட்டையும் பக்கத்து வீட்டுக்காரங்ககிட்டையும் ரொம்ப டீட்டெயிலாக விசாரிக்கிறாங்க. இவங்களுக்கு யாரு கூடயாவது பகை இருக்கா? இவங்க வீட்டுக்குள்ள யாராவது ஒரு நபர் க்ளோஸா வந்துட்டு போவானா? பிகாஸ் ஒரு நபர் க்ளோஸா இருக்கிறவனால தான் இந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு பணம் இருக்கு, இவ்வளவு நகை இருக்கு அப்படிங்கிற பலவிதமான தகவல்கள் தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்திட்டையும் போலீஸ் ரொம்ப டீட்டெயிலா விசாரிக்கிறாங்க. கணவன் மனைவி 2 குழந்தைகள்னு ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த இந்த மேரிதாசன் அண்ட் சீஜாங்கிற தம்பதிகளுக்கு இவ்வளவு பெரிய கொடூரத்தை பண்ண அந்த கொலைகாரங்க யாரு? எதுக்காக இந்த குடும்பத்தை இப்படி சிதைச்சிட்டு போனாங்க? உண்மையிலேயே ராபரி தான் மோட்டிவா, இல்ல அதுக்கு பின்னாடி ஏதாவது வேற ஏதாவது மோட்டிவ் இருக்கா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச கேரளால நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது என்னதான் கேரளாவில் ஆரம்பிச்ச கேஸா கூட ஃபைனலா இந்த கேஸ் நம்ம தமிழ்நாட்டில் வந்தா முடிய போகுது. ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க யாருமே எதிர்பார்க்காத பலவிதமான திருப்பங்கள் இந்த வழக்கில் காத்துட்டு இருக்கு. அப்படி ஒட்டுமொத்த இந்த குடும்பத்தையும் சிதைச்சது யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு பிஸியா சீரியஸா அந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தா கூட ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. கொலை செய்யப்பட்ட மேரிதாசனை பத்தி விசாரிக்கும் போது அவர் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில அரசியல்வாதியா இருந்திருக்காரு. ஸோ அப்போ அரசியல்வாதிங்கும் போது அவருக்கு நிறைய எதிரிகள் இருக்கலாம். அரசியல்ல கூட இருக்கிற நண்பர்களா கூட எதிரிகளா மாறி இருக்கலாம். ஏதாவது ஒரு நண்பர் இருக்கலாம், அந்த நண்பர் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கலாம். அப்போ இந்த வால்ல அவரோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்திருக்கலாம். அதே நண்பர் இவரை கொலை பண்ணிருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி இப்போ நண்பர்கள் உறவினர்களையும் தாண்டி இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டில கொலை செய்யப்பட்ட மேரிதாசனுக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி போலீஸ் விசாரணை பண்றாங்க. அதே டயத்துல ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்க சீஜாங்கிற அந்த பெண்மணியோட இந்த கைகள் விரல் நகங்களை செக் பண்ணி பார்த்த டாக்டர் ஒரு மிக முக்கியமான தடயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இந்த ஷீஜாங்கிறவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி தான் கிட்ட தவறா நடந்த தன்னை கொலை பண்ண முயற்சி பண்ண அந்த கொலைகாரன் கிட்ட தன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக போராடி இருக்காங்க. அப்ப அவங்களோட விரல் நகை இடுக்குல அந்த கொலைகாரனோட ஸ்கின் செல்ஸ், அந்த கொலைகாரனோட சதைப்பகுதி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கொலைகாரனோட சில முடிகளும் இவங்களோட விரல் நகை இடுக்குல கண்டுபிடிக்கிறாங்க. இதுவும் இந்த வழக்கில் ஒரு மிக முக்கியமான தடயமா பார்க்கப்படுது. மேபி லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் அது டிஎன்ஏ எவிடன்ஸுக்கு பேருதவியா இருக்கும். இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸ் என்னதான் எவ்வளவு பேர் விசாரிச்சா கூட இவன் தான் சஸ்பெக்ட் அப்படின்னு ஒருத்தனை கூட ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அப்படி சஸ்பெக்டை ப்ரொடியூஸ் பண்ணாதான் டிஎன்ஏ செக் பண்ணி பார்க்கலாம், ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். பட் அன்பார்ச்சுனேட்டா ஒரு சஸ்பெக்டை கூட போலீஸால ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அப்படி அங்கங்க போய் இந்த கேஸ் ஸ்டாப் ஆகி நிற்குது. அப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, திரும்ப அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் விசாரிக்கலாங்கிற மாதிரி அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் இந்த குடும்பத்துக்கு தெரிஞ்ச எதிரின்னு யாருமே கிடையாதுங்கிறாங்க. அப்போ போலீஸ் சொல்றாங்க, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடியோ இல்ல இப்போ ரீசெண்டாவோ இந்த குடும்பத்துக்கும் யாருக்காவதுக்கும் ஒரு சின்ன சண்டை வந்திருக்கலாம், தெருவில் இறங்கி சண்டை போட்டுக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லும்போது அந்த பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி யோசிச்சு பார்க்குறாரு. சார் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது சார், ஆனால் அது 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, பட் அது எவ்வளோ ரிலேட்டடாக இருக்குன்னு எனக்கு தெரியலைங்கிறாங்க. பரவாயில்ல, நீங்கள் சொல்கிற சின்ன சின்ன தகவல் கூட ஒரு வழக்கை சால்வ் பண்ணும், தாராளமாக சொல்லுங்கிறாங்க. சார் இந்த மேரிதாசனோட வீட்டுக்கு எதிர் வீட்டில் பினு அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர் இருந்தார். அவர் அனில்குமார்னு கூப்பிடுவாங்க, பினுன்னு சொல்லுவாங்க சார். அவருக்கு அம்முக்குட்டிங்கிற 50 வயசுல ஒரு மனைவி இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் அந்த வீட்டில் இருந்துட்டு இருந்தாங்க. அந்த தம்பதிகளுக்கு 2 குழந்தைகள் இருக்கு. ஸோ எதிர்த்தாப்புல வீட்டில் இருக்கிற இந்த மேரிதாசன் சீஜாங்கிற தம்பதிகளுக்கும் 2 குழந்தைகள் இருக்கு. ஜென்ரலா ஏத்த வீட்டில் இப்படி குழந்தைகள் இருந்தா என்ன பண்ணுவாங்க, ஒருத்தவங்க இன்னொரு வீட்டில் போய் விளையாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மேரிதாசன் வீட்டு குழந்தைகள் இங்க போய் விளையாடுவாங்க. அந்த பினுங்கிற நபரோட குழந்தைகள் மேரிதாசனோட வீட்டுக்கு விளையாடுவாங்க. ஸோ 2 பேருமே ஒரு நல்ல
குடும்ப நண்பர்களா இருந்துட்டு வராங்க. இந்த டயத்துல ஒரு நாள் திடீர்னு இந்த மேரிதாசனோட போன் வந்து காணாம போயிருது. அவரும் எங்கெங்கயோ தேடி பார்க்கறாரு, போனை கண்டுபிடிக்க முடியல. அப்போ ஒரு நாள் இந்த மேரிதாசனோட குழந்தைகள் இந்த பினுங்கிற நபரோட வீட்டுல போய் கண்ணாமூச்சி ஒளிஞ்சு விளையாடுறாங்க. அப்போ ஒரு இடத்துல ஒரு பானை இருக்கு. அந்த பானைக்குள்ள அந்த குழந்தைகள் கேஷுவலா பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு பெரிய பிளாஸ்டிக் கவர் இருக்கு. அந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ள தன்னோட அப்பாவோட போனை பார்க்கறாங்க. அதாவது ஒரு மாசத்துக்கு முன்னாடி காணாம போன அப்பாவோட போனை பார்க்கறாங்க. இப்போ அந்த குழந்தைகள் அந்த பிளாஸ்டிக் கவர் அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த மேரிதாசன் கிட்ட கொடுக்குறாங்க. அவரும் எடுத்து பார்க்கறாரு. அவரோட போன் வந்து இந்த பினுங்கிற நபரோட வீட்டுல இருக்கிற ஒரு அரிசி பானைக்குள்ள ஒளிச்சு வைக்கப்பட்டது. அவருக்கு வந்து பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. உடனே கோபப்பட்டு நேரா பினுங்கிற நபர்கிட்ட போய் கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த போன் கீழே கிடந்தது, அது யாரோடதுன்னு தெரியல, அன்னைக்கு ஏதோ கவர்ல போட்டு எடுத்து உள்ள வச்சேன், நானே மறந்துட்டேன். நிஜமா அவன் போனை திருடுங்கிறது என்னோட நோக்கம் கிடையாது. நான் யாரு போனு என்ன நினைச்சு விசாரணை பண்ணி கொடுக்கலாம் நினைச்சேன். பட் அன்னைக்கு ஏதோ டென்ஷன்ல நான் போனை வச்சதே மறந்துட்டேன். இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த போனை எடுத்தது எனக்கு ஞாபகம் வருதுங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. அப்போ மேரிதாசன் வந்து அவர் மன்னிச்சு விட்டாரு. சரி, ஓகே, இவர் சொல்றது உண்மையா கூட இருக்கலாம், நெடுநாள் ஃப்ரெண்டு, இவருக்கு போய் நம்ம போனை திருட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் ஃப்ரீயா விட்டாரு. பட் இதில் என்ன மேட்டர் அப்படின்னா, ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ள இவரோட ஃபோனை கண்டுபிடிச்சாங்களே, அதுக்குள்ள 2-3 இரும்பு கம்பிகள் இருக்கு, கொரடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. அதை பார்க்கும்போதே அது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, இப்போ வீட்டு லாக்கை உடைக்கிறது, அந்த வீட்டை அப்படி உள்ள கூடி ஹூக் போட்டு திறக்கிறது, இந்த மாதிரி திருட்டு வேலையில ஈடுபடுறவங்க வச்சிருக்க சின்ன சின்ன ஆயுதம் மாதிரி தெரியுது. இதை பார்த்தோன்னே ஷீஜாக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. இவன் என்னடா அவன் இவ்வளோ மோசமான ஆளா இருப்பான் போலக்கே அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாங்க. அப்போ ஒரு நாள் நம்ம கிராமத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களா, பக்கத்து வீட்டுக்காரங்களோட சேர்ந்து இந்த பெண்கள்லாம் நிறைய ஜாலியாக எல்லா கதைகளையும் பேசுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஷீஜா வந்து இந்த பினுங்கிற நபரோட மனைவி அம்முக்குட்டி அப்படிங்கிற ஒரு பெண் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசும்போது தான் தெரியுது, இந்த அம்முக்குட்டிங்கிறவங்க உண்மையான மனைவி கிடையாது. அவங்க 2 பேரும் ஒரு லிவிங் டுகெதர்ல இருக்காங்க. அப்ப அந்த அம்முக்குட்டி ஷீஜா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பினுங்கிறவன் சாதாரண ஆள் கிடையாது, பயங்கர மோசமானவன், பக்காவான கிரிமினல், கொலை பண்றது கூட தயங்க மாட்டான். உங்க போன் கிடைச்சிருச்சுல, இனிமேல் அவங்ககிட்ட வச்சுக்காதீங்க, அவன் ரொம்ப மோசமானவன், அவங்ககிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி அவங்களோட லிவிங் டுகெதர் பார்ட்னரே ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. இப்ப ஷீஜா இதை பத்தி தன்னோட கணவர் கிட்ட சொல்றாங்க. அவரும் என்ன ஃபீல் பண்றாரு, சரி மோசமானவன் தெரிஞ்சு போச்சுல, இவங்க கிட்ட இருந்து நம்ம விலகி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த பினுங்கிற நபர் கிட்ட இருந்து கம்ப்ளீட்டா இவங்க ரிலேஷன்ஷிப்பை கட் ஆன் பண்றாங்க. குழந்தைகளையும் விளையாட அனுப்புறதே இல்லை. ஸோ இந்த மாதிரி 2 குடும்பமும் க்ளோஸா இருந்தாங்க, அதுக்கப்புறம் பிரிஞ்சுட்டாங்கிற மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க. பட் இதோட நிப்பாட்டல சார். இந்த பிரிவினைக்கு அப்புறம் ஒரு நாள் இந்த மேரிதாசன் வந்து வேலை விஷயமா வெளியில போயிறாரு. அப்ப ஷீஜா வீட்டுல தனியா இருக்கிறப்போ இந்த நபர் அந்த பினுங்கிறவன் வீட்டுக்குள்ள வந்து ஷீஜா கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ணியிருக்கான். அவங்க கத்தி கூச்சல் விட்டதுனால பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க. அப்ப எல்லாருமே இவனை பார்த்துட்டாங்க. இந்த பினுங்கிறவனுக்கு பயங்கர அவமானமா போச்சு. ஓகே, நம்ம இவ்வளவு அவமானப்பட்டோம், இனிமேல் இந்த ஏரியால இருக்கக்கூடாதுன்னு அப்ப காலி பண்ணிட்டு போனாங்க சார். அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்னு தெரியாது. இது நடந்து 2 வருஷம் ஆச்சுங்கிறாரு. பட் போலீஸுக்கு என்னன்னா, ஓகே இது வந்து சூப்பரான சஸ்பெக்ட் தான், பட் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, அதை மனசுல வச்சு ஒருத்தன் இவ்வளவு நாள் கழிச்சு வந்து பழி வாங்குவானா அப்படிங்கிற ஒரு சின்ன கொஸ்டினும் போலீஸுக்கு வருது. இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எந்த சஸ்பெக்டும் இல்ல. சரி, ஓகே, 2 வருஷமா ஏதோ பிரச்சனை நடந்துச்சு, இப்போ இந்த பினுங்கிறவனை போய் விசாரிக்கலான்னு அவனை பத்தி விசாரிக்கும் போது அவனோட சொந்த ஒரு வட்டப்பாறாங்கிற மாதிரி தெரிய வருது. இப்போ அங்க போய் விசாரிக்கிறாங்க. அங்க அவனுக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்கு. அந்த வீடு வந்து பூட்டப்பட்டிருக்கு. அந்த ஊர் மக்கள் கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் இவனோட சொந்த வீடு தான், எப்பயாவது ஒருக்க தான் சார் வருவான், வருஷத்துக்கு ஒருக்க தான் வருவான், இப்போ ரீசெண்ட் டேஸ்ல அவன் வரவே இல்லை, ஸோ நீங்க இங்க வந்து அவனை சர்ச் பண்றது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, உங்களுக்கு அவனை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு கேட்டா, சார் அவன் ஒரு பேசிக்காவே கிரிமினல் தான் சார், ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டான பர்சன் தான் சார், நாங்க யாரும் அவங்க கிட்ட வச்சுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, அவனை பத்தி ஏதோ ஒரு வித்தியாசமான தகவல் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா, ஒரு ஃபன்னியான ஒரு விஷயம் இருக்கு சார், நான் சொல்றேன். அவனோட பேரு பினு தான், ஆனா அவனை கொலுசு பினுங்கிற மாதிரி நாங்க ஒரு பட்ட பேர் வச்சு கூப்பிடுவோங்கிற மாதிரி சொல்றாங்க. கொலுசு பினுவா, எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதாவது ஒவ்வொருத்தவனுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும். இவன் பெண்கள் விஷயத்துல வீக்னஸா இருந்தா கூட பெண்கள் கிட்ட அவனுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் என்னன்னா, பெண்கள் காலில் போட்டிருக்க கொலுசு தான் அவனுக்கு பெரிய வீக்னஸ். இப்படியே எங்கேயாவது உட்காந்துட்டு இருக்கான், திடீர்னு ஒரு பெண் காலில் கொலுசு போட்டு நடந்து போகும்போது அந்த சத்தம் கேட்டுச்சுன்னா பயங்கரமா அப்சஷன் ஆகி அந்த பொண்ணு பின்னாடியே போயிடுவான் சார். அவனுக்கு பெண்கள்னாலே பிடிக்கும், அதுவும் காலில் கொலுசு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பெண்கள் மேல அவனுக்கு அளவில்லாத ஈடுபாடு. சொல்லப்போனா இந்த கொலுசு தான் சார் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ். அந்த கொலுசு மேல ரொம்ப அப்சஷனா இருக்கிறதுனால தான் அவனை நாங்க கொலுசு பினுங்கிற மாதிரி கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல.
பட் ஹியூமனோட சைக்காலஜியை நம்மளால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபாரின் கேஸ் போட்டிருந்தேன். அதில் ஒருத்தனுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான அப்சர்ஷன் இருக்கும். அது என்னன்னா, பெண்கள் கிட்ட இருக்கிற செருப்பு, அந்த செருப்பு மேலே அவனுக்கு அளவில்லாத ஈடுபாடு, அளவில்லாத மோகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த பினுங்கிற நபர் கொஞ்சம் வித்தியாசமானவன், ஒரு கிரிமினல். அதே டயத்தில் கொலுசு போட்டிருக்க பெண்கள் மேலே அவனுக்கு ஒரு ஈடுபாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தடயம் கிடைக்குது. சரி, இப்போ அந்த பினு எங்கே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அதை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த டயத்தில் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்க அந்த சீஜாங்கிற பெண்மணி பற்றி விசாரிக்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எந்த விதமான பாசிட்டிவ் நியூஸும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரல. டாக்டர் சொல்கிறாங்க அவங்க இன்னும் கோமால தான் இருக்காங்க. அவங்க கோமாலேருந்து எழுந்திருக்கிற சான்சஸ் கம்மி, அவங்க உயிர் பிழைக்கிறதுக்குரிய வாய்ப்பும் குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இப்போ பினுங்கிற ஒரு சஸ்பெக்டை நோக்கி போலீஸ் பயணம் பண்றாங்க. பட் அந்த டயத்தில் இப்படி திங்க் பண்ணி பார்ப்போம், இந்த கொலை நடந்தப்போ அன்னைக்கு இந்த ஏரியாலேருந்து எவன்லாம் காலி பண்ணி போனா, அதுக்கப்புறம் இந்த ஏரியாவுக்கு யாருமே வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் எடுக்கும்போது அதில் முத்துங்கிற நபரோட பேர் வருது. முத்து நம்ம தமிழ்நாடு நாகர்கோயிலை சேர்ந்தவர், இங்கே ஒரு கேரளாவில் வேலை நிமித்தமாக இருந்துட்டு இருக்காரு. அந்த முத்து அப்படிங்கிற நபரை பற்றி விசாரிக்கிறாங்க. அவர் இந்த ஏரியாவில் தான் இருந்துட்டு இருக்காரு. எப்போ கொலை நடந்ததோ அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு அந்த நபர் வந்து ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டாரு. இப்போ அந்த நபரோட ஃபோனை ரீச் பண்ணலாங்கிற மாதிரி போலீஸ் முயற்சி பண்ணுறாங்க. போலீஸ் என்ன எதிர்பார்த்தாங்க, அந்த நபர் கண்டிப்பாக ஃபோனை ஆஃப் பண்ணியிருப்பாருன்னு நினச்சா அந்த ஃபோன் இன்னுமே ஆனில் இருக்கு. அந்த லொக்கேஷனை வச்சு ட்ராக் பண்ணி போனால் அவர் நாகர்கோயிலை சேர்ந்தவர். நாகர்கோயிலில் தான் அவரோட குடும்பம் இருக்காங்க, ஃபேமிலியோட அங்கே தான் இருந்துட்டு வராங்க. இப்போ அவரை போய் விசாரிக்கிறாங்க. அந்த முத்து என்ன சொல்கிறாரு, சார் நான் அந்த ஊர்லேருந்து உண்மைதான், எனக்கு அன்றைக்கி வேலை போயிடுச்சு சார், அதனால் என்னோட சொந்த ஊருக்கே நான் காலி பண்ணிட்டு வந்துடுறேன், இங்கே தான் என்னோட குடும்பத்தோட இருக்கேங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதே டயத்தில் இந்த முத்துக்கு பின்னாடி எந்த விதமான கிரிமினல் பேக்ரவுண்டும் இல்லை, அவர் ஃபோனை சுவிட்ச் ஆஃபே பண்ணலை, எந்த விதமான ரெட் ஃப்ளாக்கும் இல்லை. ஒருவேளை இது யதார்த்தமாக நடந்த விஷயமா கூட இருக்கலாம். அப்படிங்கிறதுனால இப்போ முத்துவை திரும்ப கேரளா கூட்டிட்டு வந்து அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்டை டோரில் இந்த ஃபிங்கர் பிரிண்டோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க. ரெண்டுமே மேட்ச் ஆகலை. அப்போ முத்துங்கிற நபர் வந்து இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. சரிப்பா, இப்போ இது ஒர்க் அவுட் ஆகலை, இப்போ திரும்ப நம்ம பினு அப்படிங்கிற அந்த நபரையே ட்ராக் பண்ணி பார்க்கலான்னு இப்போ அவரையே ட்ரேஸ் பண்ணுறாங்க. இந்த பினுங்கிற நபரோட சொந்த ஊர் வட்டப்பாறை. ஏற்கனவே போலீஸ் போயிருந்தாங்க. இப்போ அங்கே இருக்கிற சில பேர்கிட்ட இவனை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சாலோ வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா தெரிஞ்சால் எங்களுக்கு சொல்லுங்கன்னு சில கான்டாக்ட் டீட்டெயிலை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ அதே ஊரை சேர்ந்த ஒரு நபர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணுறாரு. சார் அன்னைக்கு நீங்கள் வந்து விசாரிச்சதா சொன்னாங்க, பினுவை பற்றி எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டீட்டெயில் தெரியும் சார். அவன் என்னதான் இந்த சொந்த ஊர் வட்டப்பாறவா சேர்ந்தவன் வந்தா கூட இப்போ அவனோட குடும்பம் எங்க இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க திருநெல்வேலியில் இருக்கு சார். திருநெல்வேலியில் அவனுக்கு சொந்தமா வீடு இருக்கு, எனக்கு அந்த வீட்டு அட்ரஸ் தெரியும், வேணா உங்களுக்கு தர்றேங்கிற மாதிரி திருநெல்வேலி வீட்டு அட்ரஸை கொடுக்குறாரு. இப்போ இது ஒரு சூப்பரான பிரேக் த்ரூவா பார்க்கப்படுது. உடனே கேரளா போலீஸ் திருநெல்வேலிக்கு போறாங்க. இவனோட வீட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அவனோட மனைவி இருக்காங்க, குழந்தை இருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா அந்த வீட்டில் பினுங்கிற நபர் இல்லை. அப்போ அவங்க மனைவி கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போ அவங்க மனைவி என்ன சொல்றாங்கன்னா, சார் என்னோட கணவர் அடிக்கடி வெளியூர்ல வேலை பார்ப்பாரு, சந்திரன் அப்படிங்கிற ஒரு பிசினஸ் பார்ட்னர் இருக்காரு, 2 பேரும் சேர்ந்தா வேலைக்கு போவாங்க. இப்போ அந்த சந்திரன்கிற நபர் எங்க இருக்காருன்னா தமிழ்நாட்டில் இருக்க வேலூர்ல இருக்காரு சார். அந்த வேலூர்ல ஒரு வீடு தங்கி இருக்காரு. இவர் வேலை நிமித்தமா அங்க போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ கூட ஏதோ வேலூருக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் சார் போனாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க மனைவி சொல்றாங்க. இப்போதான் போலீஸ் புதுசா சந்திரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பத்தி கேள்விப்படுறாங்க. சரி, இவனுங்க 2 பேரும் ஏதோ திருட்டு பயில்கதான் சொல்லிட்டு வேலூருக்கு போறாங்க. அங்க போலீஸ் கிட்ட விசாரிக்கும் போது சந்திரனை பத்தி நல்லா தெரியுது. அவன் பேசிக்காவே ஒரு கிரிமினல் சார். அவன் வந்து வீடு புகுந்து திருடுறதுல நம்பர் 1 எக்ஸ்பர்ட்ங்கிறாங்க. பட் வேலூர் போலீஸுக்கு அதை பத்தி ஐடியா இல்லை. பட் இந்த சந்திரன் எங்க இருக்காங்கிற அட்ரஸ் தெரியுது. அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க ஒரே இடத்துல சந்திரன் அண்ட் பினு 2 பேத்தையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அந்த 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, சார் நீங்க எதுக்காக எங்களை கூட்டிட்டு போறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஏதாவது திருட்டு குற்றம்னா சொல்லுங்க, பட் இந்த மாதிரி கொலை வழக்கெல்லாம் நாங்க ரெடியா இல்லை சார், நாங்க அந்த மாதிரிலாம் கிரைம்லாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாத்தி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பட் இப்போ தனித்தனியாக 2 பேர்த்தையும் விசாரிக்கும் போது சந்திரன் கிட்ட போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 2 பேரும் தான் இங்க வந்திருக்கீங்க கரெக்டா, கல்லியூர்ல மேரிதாசனையும் சீஜாங்கிற அந்த மனைவியும் நீங்க தான் கொலை பண்ணிருக்கீங்க, அதுக்குரிய ஃபிங்கர் பிரிண்ட் அந்த பேக் டோர்ல நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ மேட்ச் பண்ணா தெரிஞ்சு போயிட போது, உங்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கி தர போறோம், நீயா உண்மையை ஒத்துக்கிட்டேன்னா ஆயுள் தண்டனை வாங்கி தரோங்கிற மாதிரி போலீஸ் ஒரு டீல் பேசினதுக்கு அப்புறம் ஃபைனலா என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத இந்த சந்திரன் வந்து ஒன்று ஒன்றா கன்ஃபெஷன் பண்றான்.
இந்த சந்திரன் அண்ட் பினு ரெண்டு பேருமே கிரிமினல்ஸ், ரெண்டு பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டு தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்களோட ஒரு பிஸ்னஸ் டீல் எப்படி இருக்குன்னா, இந்த பினுவோட வேலை என்ன அப்படின்னா, எந்த வீட்டில் போய் திருடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறது, அந்த வீட்டை கண்காணிக்கிறது, அந்த வீட்டுக்குள்ள நகை பணம்லாம் எங்கே இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது, அந்த வீட்டுக்குள்ள எப்படி போகிறதுங்கிறது தெரிஞ்சுக்கிறது, எப்போ போகலாம் எப்போ திருடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கறது இவனோட வேலை. பட் அதே டயத்தில் இந்த பேக் டோரை உடைக்கிறது, உள்ளே போய் லாக்கரை உடைக்கிறது, இதுலலாம் சந்திரன்கிறவன் எக்ஸ்பர்ட். பட் இவங்க ரெண்டு பேரும் தான் திருட போவானுங்க. பட் ஃபர்ஸ்ட் இவன் நோட்டமிட்டு தகவல்களை திரட்டி கொடுப்பான், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது இந்த சந்திரனோட வேலை. ஸோ அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, கேரளாவில் போய் திருட வேண்டியது, கேரளாவில் போய் நகை பணம் எல்லாத்தையும் திருட வேண்டியது, அந்த நகையை தமிழ்நாட்டில் வந்து சேல் பண்ண வேண்டியது. இங்கே இருக்க தூத்துக்குடி, திருநெல்வேலி, வேலூர் அப்படின்னு பல இடங்களில் சேல் பண்ணால் சந்தேகம் வராதுல்ல. இப்போ கேரளாவிலே திருடி கேரளாவிலே விற்று போனால் ஈஸியாக வந்து மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குனால இவ்வளவு கிரிமினலாக வேலை பார்த்துருக்கானுங்க. அப்போ இந்த ரெண்டு பேரும் சரி இப்போ நம்ம ஒரு இடத்துல சேர்ந்து தங்கி இருக்கணும்ல, அப்படி எங்கே தங்கி இருக்காங்கன்னா, இந்த தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இடைப்பட்ட அந்த பார்டரில் பாரசாலாங்கிற மாதிரி ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் அந்த வீடு எடுத்து தங்கியிருப்பாங்க. ரெண்டு பேரோட ஃபேமிலியும் தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ ரெண்டு பேரும் பிளான் பண்ணி கேரளாவில் போய் கொள்ளையடிக்க வேண்டியது, தமிழ்நாட்டில் விற்க வேண்டியது, அதுக்கப்புறம் பாரசாலாங்கிற அந்த ஊரில் உட்காந்து அடுத்து எங்கே கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட வேண்டியது. இதுதான் வந்து ஒரு பிரதான தொழிலாக வச்சுட்டு இருந்திருக்கானுங்க. ஸோ அப்படி நிறைய பேர் பிளான் போட்டு வரும்போது ஒரு நாள் இந்த பினுக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தோம்ல, அப்போ அந்த எத்து வீட்டில் வந்து மேரிதாசன் ஒருத்தர் இருந்தால், அவங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, அவன் ஒய்ஃபு கழுத்தில் எப்போயும் ஒரு நகை போட்டிருப்பா, அவன் ஒய்ஃபு மேலே தனக்கு ஒரு கண் இருக்குது, இதை எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு அந்த பெண்ணையும் அடைஞ்ச மாதிரி இருக்கும், பணத்தையும் கொள்ளையடிச்ச மாதிரி இருக்கும், அவங்க வீட்டுக்குள்ளே எப்படி உள்ளே போகிறது வெளியில் வருது எல்லாமே தனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்காவான ஸ்கெட்ச் போட்டு சந்திரனுக்கு கொடுக்குறான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் நைட்டு பிளான் பண்ணி ஒரு 9:30-10 மணிக்கு அந்த கள்ளியூருங்கிற ஊருக்கு போகிறாங்க. ஊரே நிசப்தமாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறானுங்க. ஒரு 12 மணி இருக்கும். அந்த வீட்டு பேக் டோரை உடைக்கிறானுங்க. உடைச்சி மெதுவாக உடைச்சி உள்ளே போகிறாங்க. பெட்ரூமில் இருக்கிற லாக்கரை திறந்து பணத்தை எடுத்துகிட்டு இருக்கானுங்க. மெதுவாக எடுக்கிறானுங்க. சந்திரன் என்ன பண்ணுறா, லாக்கரை உடைச்சிட்டு இருக்கான். பட் இந்த பக்கம் பினுக்கு வந்து இந்த சீஜா மேலே ஒரு கண் இருக்குது. இப்போ பெட்ரூமில் அந்த பொண்ணு படுத்திருக்காங்க. அந்த பொண்ணு பக்கத்தில் போய் ஒரு காம வெறியோட அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கான். இந்த டயத்தில் சந்திரன்கிற நபர் வந்து லாக்கரை உடைச்சிட்டு இருக்கும்போது இந்த கணவர் மேரிதாசன் எழுந்துட்டாரு. என்ன சத்தம்னு பார்க்குறாரு. அதே டயத்தில் தன்னோட மனைவி படுத்திருக்காங்க. இந்த பக்கம் ஒரு ஆண் வந்து பக்கத்தில் நின்று வெறி உண்டு தன்னோட மனைவியை பார்த்துட்டு இருக்கான். அவன் யாருன்னு பார்த்தா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏத்து வீட்டிலேருந்து ஒரு கிரிமினல். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, நைட்டு 1 மணிக்கு இப்படி ஒருத்தன் உட்காந்து ஒய்ஃபு பக்கத்தில் நின்று முறைச்சி பார்த்துட்டு இருந்தா எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே ஒருத்தன் பூட்டை உடைச்சிட்டு இருக்கான். உடனே இந்த மேரிதாசன் எழுந்துட்டாரு. இவர் எழுந்துட்டாரு அப்படிங்கிறத வந்து அந்த சந்திரன்கிற நபர் பார்த்துட்டான். அப்போ இந்த லாக்கருக்கு உடைக்கிறதுக்கு கையில் ஒரு இரும்பு கம்பி எட்டு வந்தான். அதை வச்சு இந்த மேரிதாசனோட தலையிலே ஒரு அட்டின்னு அடிச்சதுல அவர் பெட்ரூமில் அங்கேயே ரத்த வெள்ளமாக இருக்கு. அப்போ இந்த பினு என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த பெண்ணை நான் அடையணும், இந்த மேரிதாசனை தூக்கிட்டு போய் லிவிங் ரூமில் போடுங்கிறான். அப்போ சந்திரன் என்ன பண்ணுறான், தலையில் அடித்து அவரை கொலை பண்ணி தரதரன்னு இழுத்துட்டு லிவிங் ரூமில் போய் போட்டுறான். இந்த டயத்தில் தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த சீஜா எழுந்திருக்காங்க. அதே இரும்பு கம்பியை வச்சு அந்த சந்திரன் அந்த சீஜாங்கிற பெண்ணோட தலையில் வந்து அட்டின்னு அடிக்கிறான். அப்படி இருந்தால் கூட அந்த பெண் வந்து தன்னோட உயிரை காப்பாற்ற போராடுறதுனால இந்த பினு கையில் ஒரு கத்தியை வச்சிருக்கான். அதை வச்சு அந்த பெண்ணோட உடம்புல சராமரியாக குத்த ஆரம்பிக்கிறான். இப்போ சீஜா ஆல்மோஸ்ட் மயக்கமாயிட்டாங்க. பட் அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்க இந்த நேரத்தில் தான், அந்த பெண் சுயநினைவு இல்லாமல் இருக்கிற நேரத்தில் தான் பினு அந்த பெண்கிட்ட தவறாக நடந்துக்கிறான். அதுக்கப்புறம் வந்து இந்த பெண்ணையும் உயிரோடு விடக்கூடாதுன்னு திரும்ப அந்த இரும்பு கம்பி வச்சு பினு சீஜாவை அடின்னு அடிக்கிறான். ஸோ இவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் இப்படி வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அப்போ சீஜாவோட கழுத்தில் ஒரு நெக்லஸ் இருக்குது. உடனே அந்த நெக்லஸையும் இந்த பினு எடுத்துக்கிறான். ஸோ இப்போ 2 பேரும் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற அசம்ஷனில் தான் இப்படி பேக் டோர் வழியாக வெளியில் வந்து ஃப்ரண்டில் வந்து ரோடில் வந்து பஸ் ஏறி போயிருக்காங்க. ஸோ அங்கேருந்து இந்த பாரசாலாவுக்கு நிறைய பஸ் இருக்கிறதுனால அங்கே பஸ்ஸில் ஏறி போயிருக்கானுங்க. அதுக்கப்புறம் இந்த நகைகள் எல்லாத்தையுமே திருநெல்வேலியில் வந்து விற்றுருக்கானுங்க. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷன், என்னடா இது ஒரு கிராமத்தில் 2 பேரும் இவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணியிருப்பீங்க, வெளியில் இருக்கிறவங்களுக்கு சத்தமே கேட்கலையா அப்படின்னு கேட்டதுக்கு இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சத்தம் போட மாதிரி வாயை பொத்திட்டு தான் அவங்கள இவ்வளோ தூரம் நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் பக்கத்து ரூமில் பார்த்துருந்த குழந்தைகள் கூட எழுந்திருக்கல. ஸோ அவங்க சத்தம் போட்டு தன்னோட வலியையும் வேதனையும் கூட தெரிவிக்க முடியாத அளவுக்கு தான் அவங்களோட இறுதி நிமிடங்கள் அவ்வளவு கொடுமையாக இருந்திருக்கு. ஸோ இவங்க 2 பேர்த்தையும் கொலை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாரசாலாக்கு பஸ் ஏறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற புதருக்குள்ள
கொலை பண்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட இரும்பு கம்பி, ஒரு கத்தி எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிருக்காங்க. ஸோ இவங்களை இந்த கிரைம் சீன் கூட்டிட்டு வந்து கிரைம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க. எப்படி டோரை உடைச்சிட்டு வந்தாங்க, எங்க வந்து எப்படி கிரைம் பண்ணாங்கிற மாதிரி ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி எந்த இடத்துல இந்த ஆயுதங்களை தூக்கி போட்டு போனாங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த ஆயுதங்களையும் கண்டுபிடிக்கிறாங்க. அது ஒரு மிக முக்கியமான தடயமா பார்க்கப்படுது. ஃபைனலா கிரைம் சீன்ல கிடைச்ச தடயங்களை இவங்க 2 பேர் கூடயும் லிங்க் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக் டோர்ல 2 ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தது. அது ஒன்று சந்திரனோட மேட்ச் ஆகுது, இன்னொன்று பினுங்கிற அந்த நபரோட மேட்ச் ஆகுது. பட் இந்த லிவிங் ரூம்ல இருக்க ஹாலில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பினுவுக்கு சொந்தமானது. பிகாஸ் அவன் ஏற்கனவே இவங்க வீட்டுக்கு பல முறை வந்துட்டு போயிருக்கான். அப்போ எதேச்சும் அந்த வால் இப்படி பிடிச்சிட்டு நிற்கும் போது அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் அந்த வாலில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த சீஜாங்கிற பெண்மணியோட விரல் நகை இடுக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட டிஎன்ஏ பினுவுக்கு சொந்தமானது. அவங்களோட விரல் நகை இடுக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட முடி இந்த பினுவுக்கு சொந்தமானது. அந்த பெண்ணோட உடல்ல கண்டுபிடிக்கப்பட்ட பயாலஜிக்கல் மெட்டீரியல் இந்த பினுவுக்கு சொந்தமானது. பட் அந்த சந்திரன் என்ன சொல்றான், சார் நான் கொலை தான் பண்ணேன், கொலை தான் அடிச்சேன், அந்த பெண் பக்கமே நான் போல, இவன் தான் சார் அந்த பெண் கிட்ட தவறா நடந்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சந்திரன் சொல்றான். அதுக்குரிய தடயமும் ஃபாரன்சிக் மூலமா நிரூபிக்கப்படுது. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே டைத்துல இதுல பாதிக்கப்பட்ட அந்த சீஜாங்கிற பெண் வந்து ஐ விட்னஸா இருந்தா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ப்ராசிக்யூஷன் ஃபீல் பண்ணா கூட கடைசி வரைக்கும் அந்த பெண் எழுந்திருக்கவே இல்லை, இன்னுமே கோமால தான் இருக்காங்க. பட் அதுக்காக அவங்க எழுந்து வர்ற வரைக்கும் இந்த ட்ரையலை ஹோல்ட் பண்ண முடியாதுன்னு கிடைச்ச தடயங்களை வச்சு ப்ராசிக்யூஷன் இந்த கேஸை வந்து ட்ரையலுக்கு எடுத்துட்டு போறாங்க. அப்போ இந்த 2 பேத்துக்கும் அகேன்ஸ்டா ஸ்ட்ராங்கான தடயங்கள் இருக்கிறதுனால இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி இந்த 2 பேரும் குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு செஷன் கோர்ட்ல இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்கன்னா, சந்திரன் அப்படிங்கிற நபருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க, பினு அப்படிங்கிற இந்த முதன்மை குற்றவாளிக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 பேரும் ஹைகோர்ட்ல இந்த வழக்கை அப்ளை பண்றாங்க. அப்போ ஹைகோர்ட் என்ன பண்றாங்க, இந்த பினுங்கிற நபருக்கு கொடுத்த மரண தண்டனையை ஆயுள் தண்டனையா குறைக்கிறாங்க. பட் இவங்க 2 பேரோட ஆயுள் தண்டனை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மினிமம் 30 இயர்ஸ் இவங்க ஜெயில இருக்கணும். ஆஃப்டர் 30 இயர்ஸ் இவங்களுக்கு வந்து பரோல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் வரும், கோமால இருந்த அந்த சீஜாங்கிற பெண்மணிக்கு என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறதா. நானும் நிறைய ஆர்டிக்கல்ல படிச்சு பார்த்த வரைக்கும் சரியான தகவல் எல்லாம் அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா, கோமாலேருந்து எழுந்து வந்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் அப்படி இருந்தால் கூட அவங்க கோர்ட்டுக்கு வராமல் அவங்களோட பங்களிப்பு இல்லாமலேயே இதில் சம்பந்தப்பட்ட இந்த 2 நபர்களுக்கும் கேரளா நீதிமன்றத்தில் தண்டனை கொடுக்கப்பட்டது. இந்த கேஸை பற்றி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு ஏரியாவில் இருந்திருக்கான், அப்போ எதிர்த்து வீட்டுக்காரங்களோட பிரச்சனை வந்திருக்கு. 2 வருஷத்துக்கு அப்புறம் கூட அவங்க வீட்டில் வந்து திருடிட்டு அந்த பெண்ணை அடைஞ்சிட்டு போகிறதுக்காக இவ்வளோ பெரிய கிரைமை ஒருத்தன் பண்ணாங்கிறது வந்து உண்மையிலேயே பயங்கர ஆச்சரியமா இருக்கு. அவன் எவ்வளோ டேஞ்சரான பர்சன் அப்படிங்கிறது தெரியுது. ஜஸ்ட் பாருங்களேன், இந்த வீட்டிலேருந்து அவங்க என்னென்ன கொள்ளையடிச்சிட்டு போனாங்க தெரியுமா? ஜஸ்ட் ஒரு 9,000 rupees பணம், கொஞ்சம் தங்க நகைகள், அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட கழுத்தில் போட்டிருந்த செயின், அவ்வளோதான். ஸோ ஒரு 2 உயிரோட மதிப்பு இதானா? எப்படி ஒரு பணத்துக்காக ஈவு இரக்கம் இல்லாமல் இந்த மாதிரி நபர்களால் கொலை பண்ண முடியுது? இவன் ஈஸியாக கொலை பண்ணிட்டு போயிடறான். இப்போ பாருங்களேன், அந்த 2 சின்ன குழந்தைகள், அப்பா அம்மா 2 பேர் இல்லாமல் கடைசி வரைக்கும் அனாதையாக வாழ்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. என்ன கேட்டால், இந்த மாதிரி திருடுறவங்களை கூட நம்ம ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்க கூடாது, அவங்களுக்கு ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கணும். இந்த மாதிரி திருட போகிறவங்க நிறைய கொலை கேஸிலும் இன்வால்வ் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இந்த கேஸ்லேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான டேக்அவே என்ன அப்படின்னா, இந்த பினுங்கிற நபரோட ரோல் பார்த்தீங்களா, இந்த திருட்டில் ஒரு வீட்டை அப்சர்வ் பண்ணுறது, அவங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்திக்கிறது, அவங்க வீட்டுக்குள்ளே எங்கே நகை பணம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு தகவல் கொடுத்து இன்னொருத்தனை வச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நெருங்கிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஏற்ற வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டீங்கன்னா ஹாலோட நிப்பாட்டிக்கணும், ஒரு லிமிட்டடாக வச்சுக்கணும். பெட்ரூமுகளையோ இல்லை நீங்கள் வேல்யூபிள் வச்சுருக்க எந்த பொருளுமோ எங்கே இருக்குது அப்படிங்கிற எந்த தகவலும் அவங்களுக்கு விசிபிளாகவும் தெரியக்கூடாது. நீங்களும் சரி கேஷுவலாக பேசும்போது எங்கிட்ட இவ்வளோ பணம் இருக்கு, நான் இங்கே வச்சிருக்கேன் அங்கே வச்சிருக்கேன் அப்படிங்கிற எந்த விதமான தகவலையும் சொல்லக்கூடாது. பிகாஸ் நம்ம யாரை நம்புறதுனே தெரியல. பாருங்க, அவ்வளோ ஃப்ரெண்டாக க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க, அவங்க வீட்டில் 2 குழந்தைகள் இருக்கு, இந்த குழந்தைகள் அங்கே போய் விளாண்டுருக்கு, பல முறை இவங்க வீட்டுக்கு அவங்க சாப்பிட வந்திருக்காங்க. பட் 2 பேரும், இந்த 2 மனைவிகளும் அவ்வளோ கேஷுவலாக பேசியிருக்காங்க. ஸோ அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்கள் வீட்டில் இவ்வளோ திங்ஸ் இருக்கு, நாங்கள் எங்கே வச்சிருப்போம், ஸோ அவனுக்கு எல்லா தகவலும் தெரிஞ்சிருக்கு பாருங்க. அதனால தான் இந்த வீட்டுக்கு திரும்ப திருட வந்திருக்கான். ஸோ மேக் ஷியூர் ஹியர் ஆஃப்டர் நம்ம வீட்டில் இருக்க எல்லா வேல்யூபிள்ஸும், பேங்க்ல பணம் இருக்கு, இவ்வளோ லாக்கர்ல வச்சிருக்கோம் அப்படிங்கிறத கூட நம்ம யார்ட்டையும் சொல்லக்கூடாது. நம்மகிட்ட எவ்வளோ பணம் இருக்கு அப்படின்னு வெளியில சொன்னால் அது நம்மளுக்கு என்னைக்குமே டேஞ்சர் தான். அதுவும் வீட்டில் எவ்வளோ வச்சிருக்கேன் எங்கே வச்சிருக்கேன்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப அதை விட எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சர்.
ஸோ வீட்டில் வச்சிருக்க பணமும் நகையும் உங்கள் பசங்க சின்ன பசங்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு கூட தெரியாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த சின்ன பசங்களாம் இந்த தகவலை தெரிஞ்சுட்டா போய் பக்கத்து வீட்டில் போய் விளையாடும்போது எங்கள் அப்பா உள்ளே இவ்வளோ பணம் வச்சிருக்காரு இந்த மாதிரி தான் சும்மா விளையாட்டாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சின்ன பசங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியக்கூடாது. ஸோ பெரியவங்க ஒரு கணவன் மனைவி 2 பேர் மட்டும்தான் கரெக்டாக யாருக்குமே தெரியாமல் சீக்ரெட்டான ஒரு இடத்துல பணத்தை வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் தேவையான அளவு வச்சுக்கோங்க. நகையை வேறு வழி இல்லை, லாக்கர் இல்லை, வச்சுக்கோன்னா கவனமாக வச்சுக்கோங்க. அந்த தகவல் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம இந்த கேஸ்லேருந்து எடுத்துக்கிட்ட முக்கியமான டேக்அவே. பட் ஸ்டில் உண்மையிலேயே இந்த 2 பேர் கொலை செய்யப்பட்ட நேச்சரும் அந்த பெண் இன்னுமே கோமால இருக்காங்களா இல்லையாங்கிறதும் இந்த கேஸ் உண்மையிலேயே ரொம்ப ஒரு சோகமான கேஸாக தான் நான் பார்க்குறேன். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care. Bye.